வணக்கம். நான் நிறைய கதைகள் படிப்பேன். நாஞ்சில் நாடன், வாசந்தி, ஜெயமோகன், அம்பை, தீஜா இவங்க கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த லாக்டவுனில் லைப்ரரிக்கும் போக முடியல, புக்ஸ் எடுக்க முடியலங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு பாரதி பாஸ்கர் யூடியூப்பில் கதை படிக்கிறாங்க, கேளு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், எல்லா கதைகளையுமே கேட்டேன். நிறைய எழுத்தாளர்கள், அதுலேயும் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின காந்தியோடு பேசுவேங்கிற ஒரு கதையை 2 பாகமாக படிச்சிருந்தாங்க. அதை கேட்கும்போது நம்மளே வாரதா ஆசிரமத்துக்கு போய் காந்தியோட கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது, வாசிக்கிறத கேட்குறது கூட நம்மளே அந்த புக்கை எடுத்து படிக்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் ஒரு இந்த ஆர்வத்தை கொடுத்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வாசிக்க சொன்னாங்க. அதுக்காகத்தான் நன்றி. இன்றைக்கி நான் வாசிக்க போகிற கதை நாஞ்சில் நாடன் எழுதின சைவமும் சாரை பாம்புங்கிற கதை. இந்த கதையில் முக்கியமாக நாஞ்சில் நாடன் எல்லா கதைகள்லையுமே இந்த நாகர்கோயில் சமையலை கொஞ்சம் சொல்லியிருப்பார். நல்லாயிருக்கும் அது படிக்கிறதுக்கு. இந்த கதையில் அதே மாதிரி நிறையா சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று பார்த்தா இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லியிருப்பார். எனக்கு ஒவ்வொரு தடவை தேங்காய் சட்னி அரைக்கும் போதும் தோணும். நீங்களும் கேட்டு பாருங்கள். திருநெல்வேலி நாகர்கோயில் நெடுஞ்சாலையில் வள்ளியூர் தாண்டி ஆரல்வாய்மொழி கோட்டை வாசல் ஓரம் சுப்பையா பிள்ளை சைவால் காப்பி கிளப். காட்டுக்கம்பு சட்டத்தில் தகரம் அடித்து ஓம் எழுதி வேலும் மயிலும் வரைந்த போர்டு காற்றில் ஆடிக்கொண்டு கிடக்கும். நெடுஞ்சாலையின் முக்கியமான முனைகளில் எல்லாம் பரோட்டா சால்னா கடைகள் இரவு பகலாய் திறந்து கிடந்தாலும் அவருக்கும் வியாபாரம் ஆகி கொண்டுதான் இருந்தது. சற்று நீளமாக இருந்தாலும் காய்கறி குப்பை கூளங்கள் போடாத, கடலை மாவும் கஞ்சி தண்ணியும் கலக்காத பூசணிக்காய் சாம்பார், இஞ்சி பச்சை மிளகாய் வாசம் வீசும் தேங்காய் சட்னி, மசாலா ரோஸ்ட், ஆனியன் ரவா, நெய் மசாலா என்கிற ஜிகினா வேலையெல்லாம் இல்லாமல் காலையில் இட்லியும் ரசத்தில் ஊறிய பருப்பு வடையும், அவியல், துவரன், சாம்பார், ரசம், மோருடன் சோறு, சீசன் போல நெல்லிக்காய், மாங்காய் அல்லது எலுமிச்சங்காய் ஊறுகாய், சாயங்காலம் பருப்பு வடை, உளுந்த வடை, தேநீர், இரவு புளித்தமா தோசை, பொரிகடலை சட்னி, மிளகாய் பொடி, நல்லெண்ணெய். காலை 6 மணிக்கு கடை திறந்து இரவு 9 மணிக்கே அடைத்து விட்டாலும் வயிற்றை கெடுக்காத லாபம் வைத்து வடக்கூரில் ஒரு வீடு கட்டி கொண்டார். பெண்டாட்டி உருப்படிகளை அளிக்காமல் வைத்திருந்ததே பெருசு. அவற்றை உருக்கியும் புதுக்கியும் பெண்ணுக்கு 50 பவுன் நகை போட்டார். பிள்ளை இல்லாத அத்தை வைத்துவிட்டு போன 3 ஏக்கர் கடலை விளை இருந்தது. பெண்ணுக்கு கல்யாண செலவுக்கு என்று போட்ட சீட்டை பிடித்து அங்கே இங்கே புரட்டி கல்யாண செலவை ஒப்பேற்றினார். ஒத்தைக்கு ஒரு பொட்ட பிள்ளைய தூர தொலைக்கு அனுப்ப கஷ்டமாகத்தான் இருந்தது. வீடு வேறு கடை வேறு ஒன்று என்று ஒட்டில்லாமல் வைத்து கொண்டிருந்ததால் சில நாள் வீட்டுக்கு தகவல் சொல்லி கடையிலேயே முடங்கிக் கொள்வதற்கும் காரணம் இருந்தது. காவல் கிணறு காத்தமுத்து தேவர் சுப்பையா பிள்ளைக்கு பால் அனுப்புகிறவர் மட்டுமல்லாமல் சேக்காளியும் கூட. சற்று நேரத்தோடு கடையடைத்துவிட்டு 2 பேரும் பனங்காட்டுக்குள் புகுந்து போவார்கள். சுத்தமான முதல் வாற்று சாராயம். தேவருக்கு வறுத்த வெள்ளாட்டு இறைச்சி பிடிக்கும். சுப்பையா பிள்ளை நாஞ்சில் நாட்டு பக்கம் ஒதுங்கி 2 தலைமுறை ஆகிவிட்டாலும் கல்லிடை குறிச்சி சுத்த சைவ வேளாள ரத்தம். பூண்டும் இஞ்சியும் சதைத்து போட்டு தேங்காய் எண்ணெயில் வதக்கி பெரிய வெங்காயம் நிறைய அரிந்து போட்டு பட்டையும் பெருஞ்சீரகமும் மணக்கும் எலும்பில்லாமல் பிரிந்தெடுத்த சந்துக்கறி வறுத்து கொண்டு வந்து நாடியை பிடித்து தாங்கி பார்த்தார் தேவர். ஒன்றும் நடப்பில்லை. 10-50 முட்டை வாங்கி வச்சு ஆம்லேட்டாவது போட்டு கேட்குறவளுக்கு கொடுமையானா சொன்னதுக்கு சபத்து மனுஷன் கேட்க மாட்டேங்கான் என்று உணங்குவார். பனங்காட்டில் பாழாய் காய்ந்து கொண்டிருந்தது நிலா. ஆரல்வாய் மொழி காற்றில் அம்மி பறக்கும், குளவியும் கூட பறக்கும் என்பார்கள். சற்று அமர்ந்து பறந்து கொண்டிருந்தது காற்று. காற்றுக்கு காவலாக ஈரிலை துவர்த்தை போர்த்தி கொண்டு சுப்பையா பிள்ளை கூட நடந்து கொண்டிருந்தார். தேவர் சுடலை மாடன் கொண்டாடி எந்த காட்டுக்குள்ளும் அவருடன் தைரியமாய் போய் வரலாம். ஒரு கெட்ட மூடியும் குறுக்க வராது. என்னவே மக வீட்டுக்கு போயிட்டு வந்தேரே, பேத்தியா எப்படி இருக்கா? அந்த பேச்சை எடுக்காதேயும் தேவரை, வாங்கரிச்சுக்கிட்டு வருகு. என்னவே என்ன திடீர்னு மருமகன் பணம் கேட்கானா? கேட்டாலும் கேட்காட்டாலும் அவ்வோடுக்கு தானே தேவரே. நான் போக சில கெட்டி சுமந்துக்கிட்டா போக போறேன். பின்ன என்ன வெறுத்தாப்புல பேசுகிறாரு?
கோழி கூவியவுடன் எழுந்து குளித்து வெறும் தேயிலை மட்டும் குடித்துவிட்டு சாமான்கள் இருந்த பையையும் தூக்கி கொண்டு கதிக்க நடந்து வளைவில் நின்று பஸ்ஸை கைகாட்டி நிறுத்தி ஏறினாலும் மதுரை சேரும்போது 11:30 ஆகிவிட்டது. சுப்பையா பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கடையடைப்பு. மகள் வீட்டுக்கு போய்விட்டு இரவுக்குள் மடங்கியாக வேண்டும். மருமகனுக்கு சர்க்கார் வேலை, அவரும் வீட்டில் இருப்பார். பழங்கானத்தில் இறங்கி டவுன் பஸ் பிடித்து பெரியார் நிலையம் போய் அங்கிருந்து சிலைமான் போய் சேரும்போது 12:30 மணி ஆகிவிட்டது. மருமகனும் பேத்தியும் மெய்மறந்து திரைமலர் பார்த்து கொண்டிருந்தனர். மரியாதைக்காக மருமகன் சற்று பிருஷத்தை அசைத்துவிட்டு அமர்ந்து கொண்டான். பேத்தி ஓடி வந்து, ஆச்சி வள்ளியா தாத்தா என்றாள். கையில் இருந்த பையை கீழே வைத்துவிட்டு பேத்தியை கொஞ்சம் தூக்கி கொஞ்சி விட்டு கீழே இறக்கினார். மசாலா மனம் மூக்கை துளைத்தது. மகள் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, அம்மைக்கு காலு கொள்ளாமாப்பா என்றாள். சுப்பையா பிள்ளை பண்டாட்டிக்கு இடதுகால் முட்டி வீக்கம். சூளை கூறு என்று களங்காட்டு ஆசானிடம் முள்ளுக்கு கசாயமும் காலுக்கு பூச தைலமும் வாங்கிய பிறகு கொஞ்சம் குணம் உண்டு. உங்களுக்கும் தேயிலை போடட்டா என்றாள் மகள். அரைக்க போடேன் என்றான் மருமகன். மருமகன் எழுந்து அடுக்கலைக்கு ஒரு தரம் போய்விட்டு வந்தான். காலில் செருப்பு மாட்டிக்கொண்டு வெளியே போனான். திரும்பி வரும்போது கையில் வாழை இலையும் பப்படக்கட்டும் இருந்தது. பையில் இருந்த முறுக்கு பொட்டலத்தை பிரித்து கழித்து கொண்டிருந்த மகளை பார்த்து, இது என்னட்டி இடத்தீவனம், சாப்பிடாண்டாமா என்றான். சுப்பையா பிள்ளைக்கு வளவள வைக்கப்படப்பு என்று பேசும் பழக்கம் இல்லை. கல்யாணம் செய்து கொடுத்து 4 ஆண்டு ஆகிவிட்டாலும் மகள் வீடும் புதுசு, மருமகனும் புது ஆள். மருமகன் மரியாதை காரணமாகவோ அல்லது காப்பிக்கடை வைத்திருக்கும் இந்த ஆளிடம் என்ன பேசுவது என்றோ வாயை கட்டி போட்ட நாயை போல உட்கார்ந்திருந்தார். சர்க்கார் ஜோலிக்காரர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் போலும் என்று நினைத்து கொண்டார். அடுக்கலைக்கு போய் மகளிடம் ஏதும் பேசுவோம் என்றால் சொந்த வீட்டிலேயே அடுக்கலைக்குள் நுழைந்து பழக்கம் இல்லை. செவிட்டு ஊமைகளுக்கான செய்தி டிவியில் தொடங்கியதும் அதை அணைத்துவிட்டு உள்ளே போனான் மருமகன். சாப்பிட்டு விட்டு 3 மணிக்கு மேல் இறங்கினால் ராத்திரி 9 மணி வாக்கில் வீட்டுக்கு போய்விடலாம் என்று நினைத்தார். காந்திமதிக்கு சிக்கலாக இருந்தது. திடீரென அப்பா வருவார் என எதிர்பார்க்கவில்லை. வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை வைகை ஆற்றில் கறிக்கடைக்கு போய் வந்து விட்டான் புருஷன். கல்யாணமான புதிதில் சில சமயம் வெளியே சாப்பிட்டு விட்டு வருவான். எப்படியோ தொலைஞ்சு போகட்டும் என்று இருந்தாள். பிறகு பார்சல் வாங்கி வந்து வீட்டில் வைத்து எலும்பு கடிக்க ஆரம்பித்தான். அன்றெல்லாம் அவன் சாப்பிட்ட தட்டு டம்ளரை தொடவே அவளுக்கு பிடிக்காது. பிறகு ஒரு நாள் சேம்பிளையில் பொதிந்து நிணநீர் சொட்டும் பார்சலை பிரிக்கையில் சை என்றாகிவிட்டது காந்திமதிக்கு. இதெல்லாம் வீட்டுக்குள்ள என்னத்துக்கு கொண்டாரையோ? கடையில வாங்கினா திருப்தியா திங்க முடியுமா? எனக்கு இதை எப்படி வைக்கிறதுன்னு தெரியுமா? அதெல்லாம் நான் சொல்லி தாரேன். முதல் முறை கழுவி மசாலா அரைத்து வறுத்து கொடுத்த போது புரட்டி கொண்டு வந்தது காந்திமதிக்கு. அவனுக்கு சிரிப்பாக இருந்தது. எலும்பில்லாம ஒரு துண்டு தின்னு பாரு, உறவு கண்டா விடமாட்ட. எனக்கு ஒரு இளவும் தின்னு பார்க்காண்டா. மூக்கில் நீர் ஒழுக அவன் சுவைப்பதை காண ஒரு மிருகத்தை பார்ப்பது போலிருந்தது. உப்பு கூட பார்க்காமல் வைத்திருந்தாலும் பக்குவம் வாய்த்து விட்டது காந்திமதிக்கு. வெறுத்தியாக கழுவி வசக்கி குழம்பு ஊட்டி போட்டு. அவள் தின்பதில்லை என்பதற்கு அவனுக்கு ஏதும் வருத்தம் இருந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை முழு பங்கும் தனக்கே கிடைக்கும் என்ற திருப்தியும் இருக்கலாம். ஒரு நாள் கழுவும் போது எலும்பே தட்டுப்படவில்லை. எல்லாம் நல்ல கட்டியான இறைச்சி துண்டுகள். இன்னாருங்கோ, இன்னைக்கு என்ன எலும்பே இல்லை, எல்லாம் நல்ல துண்டா இருக்கு. அது எலும்பு இல்லாம போட சொன்னேன். இருந்தாலும் மருந்து கூட போடாமலா தருவான்? கறி வைக்கும் போது வெந்து விட்டதா என்று அகப்பையில் எடுத்து தட்டில் வைத்து அழுத்தி பார்த்த போது பெரிய அடுக்காக பிரிந்தது இறைச்சி. இது என்னது இன்னைக்கு ஒரு மாதிரியால இருக்கு? ஆட்டு இறைச்சி தானா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா? இது பெரிய ஆடு. பெரிய ஆடா? ஆமான்னு. ஆட்டு இறைச்சி எலும்போட 86 ரூபா கிலோ. இது எலும்பு இல்லாம 28 ரூபா தான். அப்போ இது ஆடு இல்லையா? சத்தம் போடாத. எல்லா கடையிலையும் இப்போ மாட்டு இறைச்சி தான். பேரு தான் மட்டன், எல்லாம் ஒன்று தான். சயின்டிஃபிக்கா இது என்ன அநியாயம் செய்யோ? இதையெல்லாம் கொண்டாது என்ன கறி வைக்க சொல்லுங்களே? வச்சு தானே தர சொல்லுங்க, உன்னை திங்க சொல்லுங்கண்ணா. மாதம் ஒரு நாள் என்றிருந்தது வாரம் என்றாகிவிட்டது. காந்திமதிக்கு முழுங்கவும் முடியவில்லை, கக்கவும் முடியவில்லை. இந்த கொள்ளையில பிள்ளைக்கும் கொடுக்கலாம் என்கிறான். அப்பா வந்ததிலிருந்தே படபடப்பாக இருந்தது அவளுக்கு. குக்கர் இருந்ததனால் கட்டி பருப்பு வைத்து ரசம் தாளித்து உருளைக்கிழங்கு பொடி மாசம் செய்து பப்படமும் வறுத்தாயிற்று. அப்பா நீங்க சாப்பிடுங்கோ என்றாள். சாப்பிடலாமே, அவ்வோளை கூப்பிடு. அவ்வளோ பொறவு சாப்பிடுவா.
பொறவு என்ன பொறவு, நேரம் காணாதா, கூப்பிடு. இல்லை நேரமாயித்தான் அவ்வளோ சாப்பிடுவா, கூப்பிடுமா, கூட இருந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. சுப்பையா பிள்ளை சுடுசோற்றின் மீது கட்டி பருப்பு போட்டு நெய் ஊற்றி பப்படம் நொறுக்கி பிசைந்தார். சாப்பிட்டவாறே பக்கத்து இலையை கவனித்தார். கருவாப்பட்டை பெருஞ்சீரகம் மணக்க மருமகன் ஈடுபாட்டுடன் தின்று கொண்டிருந்தான். சாப்பிட்டு கை கழுவியதும் சுவாரஸ்யத்துடன் பல் குத்தினான். சுப்பையா பிள்ளைக்கு வேற்று பிரதேச வாடை லேசாக தட்டியது. மருமகன் இளங்கடை உறக்கத்துக்கு போய்விட்டான். பேத்தி இன்னும் மோர்ச்சோற்றை அடைந்து கொண்டிருந்தது. சாப்பிட்ட இலைகளை எடுத்து புறவாசல் தென்னை மூட்டில் எரிந்துவிட்டு தட்டை எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் காந்திமதி. நாற்காலியை மகள் பக்கமாக திருப்பி போட்டுக்கொண்டு சுப்பையா பிள்ளை உட்கார்ந்தார். பையில அம்மா சிறு பைத்தம் பருப்பு வறுத்து உடச்சி வச்சிருக்காமக்கா, திருக்கார்த்தியலுக்கு. அவளில் நல்ல கல் நாவிக்கிட சொன்னான். கோட்டையன் சர்க்கரையை எறும்பு வராத இடத்துல மூடி வைக்கணுமா. தேங்காய் நல்ல நெத்துக்காயி கிடந்தாலும் ஒன்றும் செய்யாது. காந்திமதி மகளை பார்த்து சீக்கிரம் அள்ளி தின்னுட்டு கையை கழுவு மக்கா என்றாள். கையை உதறிவிட்டு எழுந்த பேத்தியை கூட்டி கொண்டு போய் கை கழுவி விட்டு வாய் கொப்பளிக்க செய்து மேல் துண்டால் துடைத்து விட்டார். அது முன் வாசலுக்கு விளையாட போயிற்று. காந்திமதியை பார்த்து கேட்டார் சுப்பையா பிள்ளை. ஏன் மக்கா, நீ மாப்பிள்ளை சாப்பிட்ட இலையில சாப்பிட மாட்டியா? அதுப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அவர் இலையில என்னமோ வச்சு சவச்சுக்கிட்டு இருந்தாரே, அது என்னது? மட்டனா மக்கா? காந்திமதி அப்பாவின் முகத்தை சற்று நேரம் பார்த்தாள். கண்கள் லேசாக கலங்கின. குரல் கம்ம சொன்னார். மாட்டிறைச்சிப்பா, சொன்னா கேட்க மாட்டேங்காராரு. சுப்பையா பிள்ளைக்கு புரட்டி கொண்டு வந்தது. வெறுட்டனை எழுந்து புறக்கடைக்கு ஓடினார். தென்னை மரம் மூட்டில் போய் நின்று ஓவியோ என ஓங்கரித்து வாயில் எடுத்தார். மறுபடி புரட்டியவாறு இருந்தது. கண்கள் சிவந்து போய்விட்டன. மகள் ஓடி வந்து முதுகை தடவி கொடுத்தாள். செம்பில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். வாயை நன்றாக உரசி கொப்பளித்து முகத்தை கழுவினார். துண்டால் துடைத்து சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டார். மெதுவாக நடந்து நாற்காலியில் அமர்ந்தார். பாதி சாப்பிட்டு கிடந்த தட்டம் டம்ளரை எடுத்து கழுவி போட்டு அடுக்கலையை ஒதுக்கிவிட்டு வந்து நின்றாள் காந்திமதி. அவள் கண்கள் பொங்கி பொங்கி வந்தன. உப்பு போட்டு போஞ்சி போட்டு தரட்டாப்பா? வேண்டாம், அம்மா கிட்ட சொல்லிடாதப்பா. சுப்பையா பிள்ளை சற்று நேரம் வாசலை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்தார். அடிக்கடி லாரிகளில் அடைசலாக நின்று கொண்டு முகத்தை ரோட்டில் நீட்டி பார்த்து கொண்டு கேரளாவுக்கு போகும் வத்தலும் தொத்தலுமான சோக வயப்பட்ட காளை மாடுகளையும் எருமை கடாக்களையும் நினைத்தார். 3 மணி வெயில் பழுத்து கொண்டிருந்தது. ராமேஸ்வரம் போகும் பஸ்களின் இறைச்சலும் தூசியும் கிளம்பி அடங்கியவாறு இருந்தது. ஓ மாப்பிள்ளை முடிச்சிட்டாராவாரு, சொல்லிட்டு புறப்படுங்க. அப்பா, இதை யார்கிட்டையும் சொல்லாண்டாம். இல்லை மக்கா. அரை தூக்கத்தில் இறங்கி வந்த மருமகனிடம் சொல்லி பேத்தியை கொஞ்சி முத்தம் கொடுத்து கையில் 50 ரூபாய் நோட்டொன்றையும் கொடுத்து விட்டு புறப்பட்டார். தாங்க முடியாமல் குரல் கம்ம சொல்லி முடித்த போது காத்தமுத்து தேவர் தோளில் கை போட்டு மெதுவாக தட்டி கொடுத்தார். காலம் மாறிக்கிட்டு இருக்குவே, இதையெல்லாம் கூட்டாக்க கூடாது. வீட்டுக்காரிகிட்ட சொல்லிட்டியாக்கும்? இல்லை, வேண்டாம், சொல்லாண்டாம். நீர் பழைய காலத்து மனுஷன், நாட்டில் என்னவெல்லாமோ நடக்கு. இனி சவத்து பைய வீட்டில் போய் நான் என்னன்னு தண்ணி குடிக்க போய் எங்கள் வீட்டுக்கு வந்தால் குடிக்கிறதில்ல, அது மாதிரி நினச்சிக்கிடும். இருந்தாலும் காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. போன வாரம் நம்ம பக்கத்து தோப்பில் சார பாம்பு பிடிச்சி தலையை வெட்டி மாற்றிட்டு தோலை உரிச்சு உப்பு மிளகா பொடி தடவி பயக்க எண்ணெயில் பொறிச்சு திங்கானுங்க. கூட்டத்தில் நம்ம வயலும் உண்டு, பேனா வேணாவுக்கு மகனும் உண்டு. அவர் உனக்கு சொக்காரந்தால என்ன செய்ய முடியும் சொல்லு? கேட்டால் சீனாக்காரன் திங்கலியாம்மா, நாகாலாந்தில் நாயை திங்காம்மா, தாய்லாந்தில் குரங்குக்கு மூளையே சூப்பு போட்டு குடிக்கான்னு ஓய். காந்திமதிக்கு நிலைமையை யோசிச்சா அதை சொல்லும். நீர் தின்ன சோத்த கக்கிட்டு ஓடியாந்துட்டாரு. அந்த பிள்ளை எப்படியெல்லாம் சகிச்சுக்கிட வேண்டியது இருக்கு பாரு. நாளைக்கு பேத்தியாதிம்பா, என்ன செய்வேரு? வேண்டாம்னு தள்ளிடுவேரா? சுப்பையா பிள்ளைக்கு ஒரே புழுக்கமாக இருந்தது. காற்று நிறைமாத கர்ப்பிணி போல அசைந்தது. நிலவுக்கு எகத்தாளமாக இருந்தது. கதை நல்லா இருந்ததா? நன்றி.